ஹாய் எல்லாரும் வணக்கம். எக்ஸ்போவோட கடைசி வீடியோ தான் இது. நான் இந்த மாதிரி எலி மேலெல்லாம் போகும் அப்படின்னு நினச்சே பார்க்கல. என் பையன் அதை பார்த்தோன்னே, "அம்மா ரேட்டட்டூயில வருமே அந்த மாதிரி எலியா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் காணாத கண்டத மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானோடனே அப்பா ஒரு பக்கம் போகணும்னு சொல்கிறாரு, பையன் ஒரு பக்கம் போகணும்னு சொல்கிறான். ஸோ கவினை வந்து தண்ணியில் இந்த போட் ஓட்டுவாங்களா அதில் விளையாட வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த சைடு வந்து பஜ்ஜி வாங்கிட்டு இருந்தோம். மிளகா பஜ்ஜியில் வந்து அந்த ஒரு சட்னி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரேட். ஸோ அதோட ரெசிபியும் நான் அந்த அண்ணா கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அண்டு நாங்களும் ஒரு சைடில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பளம் பஜ்ஜி காலிஃப்ளவர்னு கவின் ஒரு பக்கம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். ஸோ இந்த தண்ணியில் விளையாடுறதெல்லாம் நான் போவே மாட்டேன், நான் அழுத காலங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ அவரே நான் அதில் போய் விளையாடுறேன்னு ஜாலியாக விளையாடும் போது ஆஸ் ஏ பேரண்ட்ஸாக எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த ஒரு பேக் வாங்கி தரேன் அப்படின்ட்டு பால் அடித்து விளையாடிட்டு இருந்தார். ஆனால் நாங்கள் வாங்கின பாடு இல்லை. என்னோட ஃபேவரட் கேம் வந்து இந்த பால் போடுறது. நானும் என் பையனும் ஜெயிச்சு ஒரே மாதிரி மக்கு வேறு வேறு கலரில் வாங்கிக்கிட்டோம். இங்கே யார்கிட்ட இருந்து யாரை காப்பாற்றுதுன்னே தெரியல. அந்த கடையை பார்த்த உடனே அவர் வரவே இல்லை. கடைசியில் நான் இந்த கொடையை வாங்கினதுக்கப்புறம், "அம்மா எனக்கு இந்த கொடையை கொடுத்துருங்க" அப்படின்ட்டு அவர் ஜாலியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.